அனைவருக்கும் வணக்கம். மிஸ்டர் தமிழ் கிளிக் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சுற்றுலா பண்ணக்கூடிய ஒரு இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள வேதாரண்யத்தில் ஒரு படகு குழாம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி இதை ஆரம்பிச்சிருக்காங்க. நாகப்பட்டினத்திலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேதாரண்யம். இங்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஏரி ஒன்று இருக்கு. அது பேர் வந்து வேதாமிர்த ஏரி. இது பறந்து விரிந்து ஒரு பெரிய ஏரி அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த படகு குழாமுக்கு நான் போயிட்டு வந்ததை ஒரு வீடியோ பதிவா உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வந்திருக்க இந்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால சின்ன குழந்தைங்கள்லாம் அவங்களுடைய பேரண்ட்ஸுகளோட வந்திருந்தாங்க. அவங்க அந்த படகு சவாரி பண்ணுறதுல ரொம்ப ஆர்வம் காமிச்சதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. டிக்கெட்டை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டு அவங்க காத்திருந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. நம்ம படகு சவாரி போகிறப்ப எந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கோ அதே மாதிரி மற்ற படகுகள்லாம் அந்த ஏரியில் டிராவல் பண்ணுறது அழகு இருக்கே, அதுவே ஒரு அற்புதமான விஷயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி வாங்க நம்ம இப்போ படகு சவாரி பண்ணுறதுக்கு டிக்கெட் எடுக்கலாம். டிக்கெட் எடுக்கிற இடத்தை சுற்றி பார்த்தீங்களா, ஏகப்பட்ட குழந்தைகளை தான் நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த படகு குழாமில் டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்திலேயே குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய பொருட்களை விற்கிற 2 கடைகளையும் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. சரி படகு சவாரி பண்ணிடலாம், டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் கவுண்டருக்கு போனேன். அவங்க சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது 15 வயதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு 100 ரூபா சொல்கிறாங்க. எவ்வளோ நேரம் ஒரு ட்ரிப் அப்படின்னா 30 நிமிஷம். 15 வயசு கம்மியாக உள்ளவங்களுக்கு 50 ரூபா. 5 வயசு கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீ. டைம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 டு மதியம் 1, அப்புறம் மதியம் 2 டு மாலை 6 மணி. இந்த டைமில் வந்து ட்ரிப் போகலாம். ஒரு ஸ்பேஸ் நடக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, அழகாகவே இருக்குது. ஈவினிங் டைமில் வந்தோம்னா ஒரு வாக்கிங் போன மாதிரியும் இருக்கும், ஒரு இயற்கையான ஒரு காற்று வாங்கின மாதிரியும் இருக்கும். வேதாரண்யம் டு நாகப்பட்டினம் உள்ள ரோடு பக்கத்தில் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போட்டெல்லாம் போயிட்டுருக்கு. இதில் ஒரு ஷேப்புக்கு இந்த நிழற் குடையை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பில் இருக்குது. இதை எதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு போட் ஒன்று கிளம்பிட்டு குட்டீஸ் 2 பேர் இருக்காங்க, பெரியவங்க 3 பேர் இருக்காங்க. பரவாயில்லைங்க, எல்லாருக்குமே அந்த லைஃப் ஜாக்கெட்டு கொடுத்துட்றாங்க, சேஃப்டியாக போயிட்டு வரலாம். செக்யூர் பண்ணுறதுக்கும் அந்த படியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் நிற்கிறாங்களா, அவங்களாம் செக்யூர் பண்ணுறதுக்கு வேண்டி நிற்கிறாங்க. ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க போய் உடனே அவங்க ரெஸ்கியூ பண்ணி அழைச்சிட்டு வந்துடுவாங்க. அப்படி போது பாருங்கள், ஜாலியாக மிதிச்சுட்டு போகிறாங்க. அந்த 2 பேரும் மிதிக்கிறப்ப அந்த ஒரு எஃபர்ட் கிடைக்கும் பாருங்க. இன்னும் ஒரு அற்புதமான ஒரு காட்சிங்க இது. பேக்ரவுண்ட் அந்த ப்ளூ கலர் வானம், அதை பிரதிபலிக்கிற இந்த ஏரியோட தண்ணி பார்க்குறதே ஒரு அழகான ஒரு காட்சியாக இருக்குது பாருங்கள். எல்லா போட்டுமே கிட்டத்தட்ட அந்த அரை மணி நேரம் டைம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாமே கரையை நோக்கி வந்துட்டுருக்காங்க. அங்கே பார்த்த சில நண்பர்கள்லாம் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கிளம்பணும். என்னோட பங்கு வாங்கிக்குவோம். நீங்கள் எந்த ஊர்ண்ணே? உத்தரப்பிரதேசமா? எப்படி தமிழ் அப்படியே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மாதிரி பேசுகிறீங்களா? எப்படி ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கீங்களா? எத்தனை வருஷமாக இருக்கீங்க இங்கே? 25 வருஷம். 25 வருஷமாக இருக்கீங்க. டோட்டலாக அந்த ஹிந்தியோட சாயலே இல்லையே, ஃபுல்லாக இதிலே பேசுகிறீங்க. ஹிந்தி தமிழ்நாடு, டோட்டல் தமிழ்நாடு. இப்போ உங்கள் ஃபேமிலியெல்லாம் எங்கே இருக்காங்க? ஊரில். அவங்களும் தமிழ் தெரியுமா தெரியாதா? தெரியாது. அங்கே நின்றுட்டு இருந்த ஒரு தம்பிகிட்ட நீங்கள் எந்த போட்டை தம்பி போனீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். டபுள் சைக்கிளில் போனோம், நல்லா இருந்தது. ஒரு வழியாக நம்ம எடுத்த டிக்கெட்டுக்கான டைம் வந்துருச்சு, நம்மளும் போட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அந்த போட்டில் மொத்தம் 4 பேர் போனோம். அந்த 4 பேருக்குமே லைஃப் ஜாக்கெட்டு கண்டிப்பாக போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லைஃப் ஜாக்கெட்டு கரெக்டாக ப்ராப்பராக போட்டிருக்கோமா அப்படிங்கிறதையும் அவங்க கண்காணிச்சுட்டு தான் எங்களை அனுப்புனாங்க. அது வந்து சேஃப்டிக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான் உங்களுக்கு சேஃப்டிக்கு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் இந்த போட்லேருந்து வந்துடுவோம். ஒரு எங்களுக்கு முன்னாடி ஒரு 2-3 மினிட்ஸ் தான் எங்களுக்கு வரதுக்கு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோவாவில் நாங்கள் ட்ரைனிங் கிளாஸ்லாம் போய் லைசன்ஸ்லாம் வச்சுருக்கோம். நாங்கள் ஒரு ஆள் இதில் வந்து உங்களை ரெக்கவர் பண்ணி இதிலே கூப்பிட்டு வந்துடலாம். அது லைஃப் ஜாக்கெட்லாம் உங்களுக்கு போட்டு தான் வந்துருக்கோம். அதுவும் சேஃப், தண்ணியில் வந்தாலும் எதுவும் ஆகாது உங்களுக்கு. எங்களுக்குன்னு ஒதுக்குன அந்த படகுல நாங்கள் ஏறிட்டோம். அந்த கால் வைக்கிற இடத்துக்கிட்ட ஒரு பெடல் மாதிரியான அமைப்புகள் வச்சுருந்தாங்க. அதை வந்து நம்ம பெடல் பண்ணுறதன் மூலமா
நல்லா இலகுவாகவே போணுச்சு. ஈஸியா இருந்துச்சு மிதிக்கிறதுக்கு. ரொம்ப ஒரு பெரிய சிரமம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2 பேர் பெடல் பண்றதுனால அது ஈஸியா தான் இருந்துச்சு. ஆழமான ஒரு ஏரிங்க அது. அதுவும் இல்லாம அந்த மழை டைம் அப்படிங்கிறதுனால நிரம்பி இருந்துச்சு தண்ணி. இருந்தா கூட நாங்க போட்டிருக்க அந்த லைஃப் ஜாக்கெட் வந்து சேஃப்டியான விஷயம் அப்படிங்கிறதுனால வந்து பயம் இல்ல எங்களுக்கு. அது இல்லாம செக்யூர் பண்றதுக்கு இங்க ஆளுங்கலாம் இருந்ததுனால, நாங்க சேஃப்டியா தான் ஃபீல் பண்ணோம். அதனால இந்த இயற்கை காட்சிகள வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு, ஏரி முழுவதுமே ஃபுல்லா ரவுண்ட் பண்ணி வர்றது, அந்த ஏரியோட நடுவுல உள்ள அந்த நந்தி சிலை இருக்கு. அதெல்லாம் கிட்ட போய் பார்க்கும்போது, மனசுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக அது இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் தம்பி எப்படி ஜாலியாக இருக்கா? இந்த போட்டில் போயிருக்கியா நீ? நாங்கள் போயிட்டு இருக்க போட்டில் ஃபஸ்ட் டைமா தான்? தள்ளி வாங்க. ஃபஸ்ட் டைமா? ஜாலியாக இருக்கா? அதான் ஈஸியாக இருக்காது தம்பி, ஈஸியாக விளைக்கலாம்ல அதை? இது விளைக்க முடியாது, ஈஸியாக விளைக்குது. இந்த வேதாரண்யம் படகு சவாரியில எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது மிஸ்டர் தமிழ் கிளிக் சேனல். நான் செந்தில். தேங்க்யூ. பாய்.